கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஈரல் கருகிவிட்டது, திமுக ஆட்சியிலிருந்து முதலமைச்சருக்கு எதிராக நின்று பேசுகிறாரு. லிஃப்ட்டில் மின் தூக்கியில் கலைஞர் போயிட்டார். பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மனைக்கு நான் சமூகநாதன் 3 பேர் போகிற மாதிரி இருந்த போகிற வாய்ப்பு. லிஃப்ட்டில் 3 பேர் தான் போகிறோம் மின் தூக்கியில். திடீர்னு கையில் இருந்த கோப்புகளை அப்புறம் என்கிட்ட கொடுத்தாரு சமூகநாதன். ஏதோ தூக்க சிரமப்பட்டுக்கிட்டு கொடுக்குறாருன்னு நினச்சிக்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருந்துக்கிறியா நீ பியவன்? அம்பேத்கர் எந்த கொள்கைக்காக வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தாரோ அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு களத்தில் நின்ற ஒருவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் சொல்கிறார் வள்ளுவர் கோட்டை உரையில் பாராட்டு விழாவில் 10,600 பேரில் ஒருவராக கலந்து கொண்டவருடைய பெயர் ஒரு ஏட்டில் வந்தது. 10,600 முதல் பரிசு பெற்ற கவிதைப்பத்தின் பெயர் வரவில்லை. இப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் இடையூறுகள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்படுகிற வேலையெல்லாம் ஏகலைவன் சம்பூகன் நந்தன் காலத்திலிருந்து கவிதைப்பத்தின் காலம் வரை தொடர்கிறது. ஆனாலும் அதை தகர்த்தெறிகிற முயற்சியிலே இடைவிடாமல் உழைப்பேன். வந்தார் கலைஞர், என்னையை பார்த்தாரு. நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. ஆனாலும் அவர் பார்க்குறாரு. வைரமுத்தை பார்த்தாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? வைரமுத்தையும் என்னையும் பார்த்து வைரமுத்து பார்த்து சொல்றாரு, ஓ இலக்கிய கவிஞரும் இலட்சிய கவிஞருமானார். வைரமுத்துவை கவி பேரரசரை இலக்கிய கவிஞர்னாரு, என்னை பார்த்து இலட்சிய கவிஞர்னாரு. அதை விட விருது வேறு என்ன இருக்க முடியும்? முன்னாடி உட்காந்து உங்கள் பூரா வழக்கை பாடும்போது அவருக்கு பின்னால் இருக்கிற இருக்கவன் நான் வழக்கு எப்படி பாடி பார்த்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. அங்கே தான் பாடின நிலை வழிக்கு போகாத தலைவனே நீ நேர்மைக்கு சிறகடிக்கு வானம் பாடி தலை வழுக்கை அல்ல இது தினமும் வந்து தமிழெண்ணை முகம் பார்க்கு நிலை கண்ணாடி என்று பாடினேன். இரங்கல் கவிதை எழுத நான் முயற்சி செய்கிறேன், கண்ணீர் விட்டு பாய்ந்து விட்டது காவிரி கடலின் எல்லையை தொட்டு அந்த பறந்து விட்டது அஞ்சுகொத்தாயின் பாசச்சிட்டு. நான் பரிசு வாங்கிய காரணத்தாலே அது உலகத்துக்கு போய் சேரவில்லை. வடசென்னை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய அலுவலகத்தில் திராவிட பள்ளியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று எனக்கு விருது வழங்கி என்னை பெருமைப்படுத்தியிருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய நிறுவனர், பொதுச் செயலாளர், இயன்றதை செய்வோம் இடைவிடாமல் செய்வோம் என்கிற கொள்கையோடு அளப்பரிய கடமைகளை திராவிட சமுதாயத்திற்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆரூர் ஐயா பேராசிரியர் சோவி அவர்களே, அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே, உணர்வுள்ள அமைப்பாக உயிரோட்டமுள்ள அமைப்பாக மொழிக்கும் இனத்துக்கும் ஆக்கப்பூர்வமான பணிகளை எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்து வருகிற வடசென்னை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் பாசமிகு உடன்பிறப்பு இளங்கோ அவர்கள் உள்ளிட்ட தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய நிர்வாகிகளே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எளிமையான விழா மட்டுமல்ல, மிக பெருமையான விழா இது. இந்த வாய்ப்பை வழங்கிய வடசென்னை தமிழ்ச்சங்கத்திற்கும் எனக்கு விருது வழங்கி பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பத்தை வடசென்னை தமிழ்ச்சங்கம் வெளியிட்டதும் மிகுந்த ஈடுபாட்டோடு என் வளர்ச்சியை எப்போதும் விரும்புகிற ஒருவராக திகழ்கிற ஐயா அவர்கள் ஒப்புக்கொண்டு ஒரு 3 திங்கள் அயல்நாட்டு பயணத்திலிருந்து தாயகத்திற்கு வந்த பிறகு அவர் கலந்து கொள்கிற முதல் நிகழ்ச்சி எனக்கு விருது வழங்குகிற நிகழ்ச்சி என்கிற பெருமையை எனக்கு வழங்கியிருக்கிற ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் 100ஆண்டு விழாவில் கலைஞர் விருது பெறுவதற்கு எனக்கு தகுதி உண்டா என்று கேட்டால் இல்லை என்றெல்லாம் தன்னடக்கத்தோடு நான் சொல்ல மாட்டேன். அதற்கு முழு தகுதி வாய்ந்தவன் நான் என்பதை செம்மாப்போடும் பெருமையோடும் கம்பீரத்தோடும் பெருமிதத்தோடும் உச்சி குன்றேறி உறக்க முழங்குவேன். வேறு ஒன்றும் அதற்கு காரணமில்லை. நான் கலைஞருடைய விசுவாசி. ஒரு கவியரங்கத்தில் சிங்கப்பூரிலே நான் கவியரங்க தலைமையேற்றிருந்த பொழுது என்னுடைய மீசையை பற்றி ஒருவர் வழக்கமாக கவியரங்கத்திலே கவிஞர்கள் நகைச்சுவையை கையாளுகிற நோக்கத்தோடு பாடினார்.
நரை மீசையை பற்றி அவர் சொன்னார். நான் வழக்கமாக சொல்கிற பதிலை போல, ஓடைக்கு கரை அழகு, உலகுக்கு தரை அழகு, மேடைக்கு திரை அழகு, மீசைக்கு நரை அழகு என்று சொல்லிவிட்டு அவர் அந்த மீசையோடு கூடிய என்னுடைய தோற்றத்தை சொல்கிற போது மாப்போசி டிகேசியை பற்றியெல்லாம் சொன்னார். நான் குறிப்பிட்டேன், மாப்போசி டிகேசி நீங்கள் மறந்துவிட்ட வஉசி, இப்படி எந்த ஊசியினை எனக்கு ஓமை சொன்னாலும் நான் கந்தகத்தில் சிவகாசி, கலைஞருக்கு விசுவாசி என்று குறிப்பிட்டேன். அது எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தார்கள். அது உண்மை. அது அந்த ஒரு தகுதி தான் இந்த விருது எனக்கு கிடைப்பதற்கான முழு தகுதி என்று நான் குறிப்பிட்டது என்பதை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். கலைஞர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவன் நான். அதனால்தான் அவருக்கு ஆசை என்ற கவிதையை எழுதிய போது காஞ்சிபுரம் அண்ணா நூற்றாண்டு விழாவிலே அவர் மேடையில் இருக்கிற போது பல்லாயிரக்கணக்கான பேர் எதிரே பந்தலிலும் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் கேட்கிற அந்த வாய்ப்பிலும் ஆசை கவிதையை எழுதி நெடுநாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் அதை படிக்கிற வாய்ப்பு, கலைஞர் முன்னால் படிக்கிற வாய்ப்பு கடந்து கொண்டிருந்தது, தள்ளிக்கொண்டே போயிருந்தது அந்த வாய்ப்பு. அந்த காஞ்சிபுரம் மாநாட்டில் வசமாக கலைஞர் மாட்டிக்கொண்டு இடத்திலே முன்னே அமர்ந்திருந்தார். எனவே நல்ல வாய்ப்பு இது, உலகம் முழுக்க பார்க்கிற வாய்ப்பு என்று தான் அதில் ஆசையை பற்றி சொன்னேன். கவி பேரரசு வைரமுத்து மேலே இருந்த காரணத்தால் வைரமுத்து அவர்கள் ஆசை ஆசை சின்ன சின்ன ஆசை என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அது என்ன, படுவதே ஆசைப்படுகிறோம், இதில் என்ன ஆசை சின்ன ஆசை என்று நினைத்தேன். எனக்குள் பெரிய பெரிய ஆசைகள் வந்து பிறந்தன. அத்தனை ஆசையும் அன்பு தலைவா உன்னை நோக்கிய உயர எழுந்தன என்று சொல்லிவிட்டு கலைஞரை பார்த்து பாடினேன். வீர மரவரதம் கைகளில் வெற்றி வேலாய் மாறிட ஆசை, உன் விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது கோலாய் மாறிட ஆசை, சூரிய பூவில் தேனை எடுக்கும் வண்டாய் மாறிட ஆசை, உன் தோளில் கிடந்து மகிழும் மஞ்சள் துண்டாய் மாறிட ஆசை, நீ பள்ளியில் எழுதிய தமிழ் விடைத்தாளை படித்து பார்த்திட ஆசை, உன் பாலிய சிநேகிதன் தென்னனை இன்று நீ அடித்து பார்த்திட ஆசை. தென்னை இருந்தார், விழா முடிஞ்சோன்னு என்னை தொட்டு பார்த்துட்டு என்னை இப்போ போய் கலைஞர் அடிக்க சொல்கிறியாப்பான்னார். நீ பள்ளியில் எழுதிய தமிழ் விடைத்தாளை படித்து பார்த்திட ஆசை, உன் பாலிய சிநேகிதன் தென்னனை இன்று நீ அடித்து பார்த்திட ஆசை, வள்ளுவன் வந்து உன் குரல் ஓவியத்தை வாழ்த்தி பேசிட ஆசை, உன் வசனம் பேசிட மீண்டும் சிவாஜி வந்து தோன்றிட ஆசை, பாழை சிறையில் உன்னோடு இருந்த தேளை பார்த்திட ஆசை, நீ படுத்து கிடந்த தண்டவாளத்தில் படுத்து பார்த்திட ஆசை, ஆளன் கரிகார் சோழன் சுழற்றிய வாளை பார்த்திட ஆசை, நம் ஆற்காட்டார் உடையை சலவை செய்து ஆளை பார்த்திட ஆசை, நீ தாழ் வைத்து எழுதும் போதில் உனக்கு தலையணை ஆகிட ஆசை, நீ தலைவை துறங்கும் போது உன் விழியில் இமைகள் ஆகிட ஆசை, காவியமே உன்னை காவியமாக்கி கவிதை புனைந்திட ஆசை, நான் கனவிலேனும் தாயாகி உன்னை கருவில் சுமந்திட ஆசை, தமிழே உனக்கு தமிழால் நித்தம் அமுதம் வார்த்திட ஆசை, உன் தலையில் மீண்டும் சுருள் முடிந்தவுடன் அழகை பார்த்திட ஆசை. இப்படி பாடிக்கொண்டே வருகிற போதுதான் செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாய் பார்த்து மகிழ்ந்திட ஆசை, விரைவில் சேது சமுத்திர கப்பலில் உன்னோடு பயணம் செய்திட ஆசை, உண்மையை சொன்னால் நெஞ்சில் நெடுநாள் உறங்கும் இன்னொரு ஆசை, நான் ஒரு நாள் மட்டும் சண்முகநாதனாய் உன்னோடு இருக்க ஆசை. தஞ்சாவூருக்கு கலைஞர் வந்திருந்தப்போ லிஃப்ட்டில் மின் தூக்கியில் கலைஞர் போயிட்டார். பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மனைக்கு நான் சண்முகநாதன் 3 பேர் போகிற மாதிரி போகிற வாய்ப்பு. லிஃப்ட்டில் 3 பேர் தான் போகிறோம் மின் தூக்கியில். திடீர்னு கையில் இருந்த கோப்புகள் அப்புறம் என்னை கொடுத்தாரு சண்முகநாதன். ஏதோ தூக்க சிரமப்பட்டுக்கிட்டு கொடுக்குறாருன்னு நினச்சிக்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருந்துக்கிறியா நீ பியவன். பிறகுதான் நான் அந்த பாடிய வரிகளே நினைவுக்கு வந்தது. அந்த மேடையில் நீங்கள் இப்போ யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அந்த விழா மேடையில், அண்ணா நூற்றாண்டு விழா மேடையில் முடிக்கும் போது இப்படி முடித்தேன். ஐயா சொன்ன அந்த வரிகளை, மனைவி மக்களை தாய்மொழி போரில் மறந்து போகும் ஆசை, மறுவாய்ப்பிருந்தால் திருக்கோழையில் பிறந்து வாழவும் ஆசை, இனத்தலைவா உன் புகழை பாடி பறந்து போகும் ஆசை, நீ இரங்கல் கவிதை எழுதுவாய் எனில் நான் இறந்து போகவும் ஆசை. பாடி முடித்துவிட்டு தலைவரை கடந்து, அவர் இருக்கையை கடந்து உட்கார போனேன். வைரமுத்து கூப்பிட்டாரு, கவி பேரரசு கவிதை தலைவர் கூப்பிட்றாங்க. நான் பதட்டமாக கிட்ட போனேன். தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் வாய்ப்பு தான் கூர்ந்து கவனிங்க. உலகத் தமிழர்களெல்லாம் சிரிக்க வச்சவர், அழ வச்சவர், துள்ளி எழ வச்சவர். விழி ஓரத்தில் கசிந்த கண்ணீரை கண்ணாடி தூக்கி கொண்டு துடைத்து கொண்டே கூப்பிட்டாரு.
சரி ரொம்ப தழுதழுத்த நிலையில் இருக்காருன்ட்டு ஏதோ தப்புன்னு கிட்ட போனப்போ ஓங்கி சொன்னார், நான் இருக்கிற எந்த மேடையிலையும் இனி கடைசியில் பாடினியில் இரங்கல் கவிதை நான் எழுதணும், அது பாடக்கூடாது, இது உனக்கு அன்பு கட்டளையினார். அது இன்றைக்கு அதனால தான் இறைவன் குத்தூஸ் அந்த பாடலை இசையாக்கி பாடுகிற போது கூட அந்த வரியை எடுத்துட்டோம், தலைவருடைய அன்பு ஆணையை நாம் மீறக்கூடாதுன்னு. அந்த நிகழ்ச்சியை மீள்பதிவு செய்கிற போது என்னால் துணிச்சல் அவங்கள்ட்ட பேச முடியலை, தொடர்ச்சியாக வார்த்தைகள் வர மாட்டேங்குது. மேடையில் கூப்பிட்டு கண் கலங்கிட்டே சொன்னார், நான் இருக்கிற மேடையில் இரங்கல் கவிதை நீ நான் எழுதுன்னு உனக்குன்னு பாடக்கூடாது, நீ நிறைய எழுதணும்னு. அதை அப்படியே அந்த தொடர்ச்சியை சிந்திச்சு பார்க்குறேன். இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை அலுவலகத்தில் திராவிட பள்ளியில் கருஞ்சட்டை பதிப்பகத்தில் இந்த விருது வழங்கப்படுவது என் சிந்தை உடல் அனுபவம் சிலிருக்க சொல்கிறேன். நண்பர்களே, லட்சக்கணக்கான பேர் 10 லட்சம் 20 லட்சம் என்று மக்கள் வெள்ளம் கழகத்துடன் நிரம்பி வழிகிற 7 மாநாடுகளிலே பேசுகிற வாய்ப்பை பெற்றவன் நான். 18 வயதிலே மாநாட்டில் பேச தொடங்கிவிட்டேன். அந்த மாநாடுகளிலெல்லாம் நான் பேசுகிற போது, பெருமைப்படுகிற போது ஏற்பட்ட மகிழ்ச்சியின் அதிர்வலைகளை விட 100 மடங்கு மகிழ்ச்சியோடு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. அவ்வளவு சீரான மனநிலையோடு மனம் முழுக்க மகிழ்ச்சி ததும்புகிற உணர்வோடு வடசென்னை தமிழ்ச்சங்கம் வழங்கிய இந்த விருது ஐயா அவருடைய கைகளில் வழங்கப்பட்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இது பெரிய பந்தலை போட்டு பல்லாயிரக்கணக்கான பேரை வரவழைத்து முன்னேற்பாட்டோடு ஆயத்தத்தோடு அணிகமாகி ஏற்பாடு செய்த விழாக்களெல்லாம் கிடைக்க பெறுகிறேன். நான் முதல் சென்னைக்கு வந்தது தந்தை பெரியாருடைய 100ஆண்டு விழாவுக்கு தான் சென்னைக்கு மிதிக்கிறேன். எனக்கு அது பெரிய பெருமை. எங்கள் குடும்பத்திலே முதல் கல்லூரிக்கு போன நான் முதலாக கல்லூரி படியிலே காலெடுத்து வைத்தது திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில். இப்படி தந்தை பெரியாருடைய உணர்வோட்டத்தோடே வளர்ந்தவன் நான். இன்றைக்கு கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு சென்னைக்கு ஐயாவுடைய நட்பு கிடைத்து இன்னைக்கு விருது வழங்குகிற விழாவில் இளங்கோவும் நண்பர்களும் அவர் என்னை பேச வைத்திருக்கிறார்கள் ஐயாவை. ஆனால் ஒரு 20,000-30,000 பேர் கூடுகிற அத்தனை நிகழ்ச்சியிலும் என்னுடைய கவிதையை மேற்கோள் காட்டாமல் ஐயா எந்த மேடையிலும் பேசியது கிடையாது. நான் கூட நம்ம தோழர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஐயா வரதுக்கு முன்னால், அது என்னுடைய கவிதையில் இருக்கிற அடர்த்தி, ஆழம், உணர்ச்சி, அதுக்காக மட்டும் சொல்கிறதில்லை, என்னை பல பேருக்கு நடுவிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதை மேடையில் இருக்கிற தலைவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஐயா சொல்வார். அதுதான் பெரியாரியம் என்று சொல்லி கொண்டிருந்தேன். அந்த நோக்கம் அதுதான். இல்லைன்னா கவிதையை சொல்லணும்னா அவர் கருஞ்சட்டை தமிழர் இதிலே எழுதிடலாம், கருஞ்சட்டை தமிழர்களே எழுதிடலாம், மின் இயல் இதழில் எழுதலாம். அவ்வளோ பெரிய மேடையில் ஐயா சொல்கிற நோக்கம் என்னென்னா எல்லாரும் கேட்கணும். நாங்கள் அதை பார்க்கும்போது ஐயா கவிதையை சொல்லும்போது கலைஞர் கவனிப்பார், என்னோடய கவிதை பித்தன் சொல்வார் என்று அழுத்தமாக சொல்வார். அந்த நோக்கம் அதுதான். ஒரு சாதாரண சாமானியமான குடும்பத்திலே தமிழ் உணர்வோடு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞனை, ஒரு நல்ல கவிஞனை எல்லோருக்கும் நடுவிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், உலகமே பார்த்து கொண்டு இருக்குங்கிற தொலைநோக்கோடு சிந்திக்கக்கூடியவங்க ஐயா. அவருடைய அலுவலகத்திலேயே அவருடைய கையாலேயே இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 1981ஆம் ஆண்டு பாரதி 100ஆண்டு தொடக்க விழாவில் புதுச்சேரி அரசாங்கம் பாரதி 100ஆண்டு விழா விருது எனக்கு வழங்கியது. அது எப்படி வழங்கியது என்பதை சொல்லித்தான் முடிக்கப் போகிறேன். 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் புரட்சி கவிஞர் 100ஆண்டு விழாவில் தமிழ்நாடு அரசு எனக்கு புரட்சி கவிஞர் விருது வழங்கியது. பிறகு 2008ஆம் ஆண்டு சமூக நீதிக்கான தமிழ்நாடு அரசின் உயரிய விருது தந்தை பெரியார் விருது தலைவர் கலைஞர் வழங்கினார். அதற்கு பாராட்டு விழாவையும் ஐயா வந்துதான் புதுக்கோட்டையில் மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இப்படி விருதுகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்தாலும் அது என்னமோ இன்றைக்கு வடசென்னை தமிழ்ச்சங்கம் ஐயா மூலமாக திராவிட பள்ளியில் வழங்குகிற இந்த விருது நான் பெறுகிற போது வழக்கமாக கடந்த காலங்களில் பெறாத ஒரு புதிய உணர்ச்சியை, மகிழ்ச்சியை பெறுகிறேன். அரசியல் களத்திலே நான் எப்பொழுதும் களப்பணியாற்றுகிறவன், எழுதுகிறவன், பேசுகிறவன் மட்டுமல்ல, என்னுடைய உழைப்புக்கோ அல்லது களத்திலே நான் வழங்கியிருக்கிற விலைக்கோ கிடைத்திருக்க வேண்டிய ஒரு எல்லை இலக்கு கிடைக்காமல் போனது இயல்பாகவே எல்லோருக்கும் ஏற்படுகிற வருத்தத்தை, மன உளைச்சலை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அது இல்லை என்றெல்லாம் சொல்லி நான் மழுப்பவோ பொய் சொல்லவோ விரும்பவில்லை. அந்த மன உளைச்சலுக்கெல்லாம் ஒரு மருந்தாக இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதையெல்லாம் விட ஒரு பெரிய பொறுப்பும் பதவியும் எங்கேயும் இல்லை என்கிற உணர்வை எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை, ஒரு ஒத்தடத்தை
இந்த நிகழ்ச்சி எனக்கு வழங்கி இருக்கிறது. 1981 பாரதி நூற்றாண்டு தொடக்க விழாவை பாண்டிச்சேரி அரசு அறிவிக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னும் சரி தோழர்களே, சான்றோர் பெருமக்களே, அதற்கு பிறகு இப்பொழுது நான் உரையாற்றி கொண்டிருக்கிற இந்த கனப்பொழுது நொடிப்பொழுது வரைக்கும் அப்படி ஒரு போட்டி நடக்கவே இல்லை. அந்த போட்டி நடந்ததா என்கிறது கூட செய்தி கூட பல பேருக்கு பதிவாக இருக்க வாய்ப்பில்லை. என்ன போட்டி என்றால், பாரதிக்கு ஒரு 8 வரியிலே கவிதை அஞ்சலி செலுத்த வேண்டும். கவிதை எழுதி திறந்த வெளி போட்டி. வயதெல்லாம் கணக்கில் ஆசிரியராக இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த மொழியில் வேண்டுமானாலும் எழுதலாம். 8 வரி எழுதணும். 7 மொழிகள் கலந்து கொண்டன. 10,600 கவிதைகள் வந்து குவிந்து விட்டன. காரணம், அப்பொழுதே 1981 முதல் பரிசு 25,000 ரூபாய் பொற்கிழி, 5 பவுன் தங்கச்சங்கிலி, மகாகவி பாரதி விருது என்று அறிவித்திருந்தார்கள். 10,600 கவிதைகள் வந்து குவிந்ததும் நடுவர் குழு திகைத்து போய் என்ன செய்தார்கள், 4 அடுக்குகளாக அந்த நடுவர் குழு போட்டாங்க. 10,600 கவிதைகளை 1000 கவிதைகளாக வடித்தெடுக்க ஒரு நடுவர் குழு, பிறகு 1000 கவிதைகளை 100 கவிதைகளாக தேர்வு செய்ய ஒரு நடுவர் குழு, பிறகு 3வது அடுக்காக 100 கவிதைகளை 10 கவிதைகளாக வடித்தெடுத்தார்கள். சுண்ட காய்ச்சிய பாறை போல 10,600 1000 ஆகி 1000 100 ஆகி 100 10 ஆகி இப்போது இந்த 10 கவிதைகளில் சிறந்த கவிதை எது என்பதை தேர்வு செய்ய ஓமை கவிஞர் சுரதா, காவிய கவிஞர் என்று அழைக்கப்பட்ட வாலி, புலமை பித்தன், அன்றைக்கு பாண்டிச்சேரியினுடைய கம்பன் கழக தலைவராக இருந்த ஆய்ந்து தோய்ந்து அணுகி நுணுகி தமிழுடைய ஆழங்கால் பட்ட புலவர் அருணகிரி அவர்கள், இந்த 4 பேரும் உட்கார்ந்து நம்ம ஐயா மன்னன் புரட்சி கவிஞருடைய புலவருடைய வழிகாட்டுதலோடு இந்த 10 கவிதைகளை சிறந்த கவிதை எதுன்னு தேர்வு பண்ணுறாங்க. 10,600 1000 ஆகி 1,100 ஆக்கி 100 கவிதைகளை 10 கவிதைகளாக்கி அந்த 10 கவிதைகளில் சிறந்த கவிதை எது என்று முதல் பரிசு வழங்கப்பட்டது. அந்த முதல் பரிசை பெற்றவன் கவிதை பித்தன் செய்தி நான் பரிசு வாங்கிய காரணத்தாலேயே அது உலகத்துக்கு போய் சேரவில்லை. வேறு யாருக்காவது கிடைத்திருந்தால் மிகப்பெரிய விளம்பரத்துக்குரியதாக அதை நாடு முழுக்க 8 திசைகளிலும் ஐயா நல்லா இருக்கு. அந்த கவிதையில் இருக்கிற கருத்துக்காக தான் பரிசு கொடுத்தாங்க. ஓசையோட அரசியல் விருது எழுதியிருந்தேன். பாட்டியலில் விடுதலை போர் பட்டியலில் முதற் பெயரை பதித்த கோமான், ஏட்டியலில் புதுமை ஒளி ஏற்றியவன் பாரதியாம் எழுகதிற்கு கோட்டி இமய கல்லெடுத்து குமரியிலே அதை நினைத்து கொண்டு வந்து வேட்டமுறும் சிலை வடிப்போம், வீதிதோறும் நூற்றாண்டு விழாவெடுப்போம் என்று எழுதியிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில கூட தொடர்ந்து அந்த 10,600 கவிஞர்களையும் வரவழைத்து பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கிற கடலூர் வரைக்கும் அறை போட்டு கொடுத்து எல்லாரையும் பெருமைப்படுத்தினார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து பாரதியை பற்றி அவங்க எழுதிய கவிதையை பிடிச்சிட்டு ஒரு ரோஜா பூ கொண்டு போய் பாரதி வாழ்ந்த இல்லத்து வாசலிலே அவருடைய திருவுருவப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும். கடைசியாக நான் தான் 3வது நாள் அந்த அஞ்சலி செலுத்த வேண்டிய நிலை எனக்கு இருந்தது. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தால் இப்போது முதல் பரிசு பெற்ற கவிஞர் யார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 3 நாட்களாக அவர் வந்திருக்கிறார். என்னை மேடையை கூட்டி போனாங்க. 20 வயசு, இப்போ இருக்கிற மீசையெல்லாம் இல்லை, அரும்பி கொண்டிருக்கிற துளிர்த்து கொண்டிருக்கிற மீசையோடு ஒரு இளைஞனாக என்னை ஒரு பிஞ்சு சிறுவனாக மேடையில் ஏற்றி கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். எனக்கு இடப்புறத்திலே அன்றைய கர்நாடக முதலமைச்சர் குண்டுராவ், வலப்புறத்திலே அன்றைய பாண்டிச்சேரி முதலமைச்சர் டி ராமச்சந்திரன், பாரதியாருடைய பாலிய சிநேகிதர், அன்றைக்கு 98 வயது நிரம்பிய சுத்தானந்த பாரதியார், இவர்களுக்கு நடுவில் என்னை உட்கார வைத்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட தேரை நீண்ட நெடிய அகன்ற பாண்டிச்சேரி தெருக்களிலே சுற்றி வரவழைத்து ஒரு ஊர்வலமாக கொண்டு போய் பாரதியார் வாழ்ந்த வீட்டு இல்லத்தின் வாசலிலே வைத்து என்னை பெருமைப்படுத்தினார்கள். அப்போ கூட என்னை நீங்கள் கவிதையை படிக்கலான்னு சொன்னப்போ நான் முதலமைச்சர்கிட்ட, மாண்புமிகு பாண்டிச்சேரி முதலமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். எல்லா கவிஞர்களும் இங்கே கவிதையை படித்து பாரதிக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இது பாரதியாரை மதித்து போற்றிய பாரதிதாசன் வாழ்ந்த மண். என்னுடைய ஆசிரியரும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. அவர் மேடைக்கு வர அனுமதி இல்லை. நான் என்னதான் இந்த பரிசுக்குரிய கவிதைக்கு சொந்தக்காரன் என்றாலும் கூட இந்த உணர்வு ஓட்டத்தை, தமிழ் உணர்ச்சியை எழுதுகிற பயிற்சி எனக்கு வழங்கி என்னுடைய ஆசிரியர், என்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சந்தப்பா வேந்தர் புலவர் வெண்ணரசு, தந்தை பெரியார் மீது பற்றுக்கொண்ட மிகப்பெரிய கவிஞர் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறார். அவர் மேடைக்கு வர வேண்டும். அவர் கையில் பெற்றுத்தான் கொடுக்க செய்துதான் நான் அந்த விருது பெற்றுக்கொள்வேன் என்று அடம் பிடித்தேன். அனுமதிக்கப்பட்டு அவரும் வந்தார். அவர் கையிலே கொடுத்து அந்த விருது கொடுத்தார்கள். அதை அந்த மேடையிலேயே அவருக்கு அந்த என்னுடைய ஆசானுக்கு அதை அர்ப்பணிப்பு செய்து ஒரு மாணவனாக, நல்ல மாணவனாக நடந்து கொண்டேன். இந்த காட்சியெல்லாம் நிழலாடுகிறது. நான் முதலிலேயே சொன்னது போல அந்த பரிசு பெற்றது நான் என்கிற காரணத்தாலேயே எந்த ஏடுகளிலும் என்னை பற்றி எழுதவில்லை. அந்த 10,600 கவிஞர்களில் ஒருவர் கலந்து கொண்டார்.
எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருமயத்தில் முத்து வெங்கடேசன் ஒருத்தர் பிரம்மனுடைய நெற்றியிலே பிறந்ததாக கருதப்படுகிற ஒரு இனத்தை சார்ந்தவர். அவர் கலந்து கொண்டாருங்கிற செய்தி தினமணியில் வந்தது. பாரதி பட்டயம் பெற்றார் முத்து வெங்கடேசன் வந்துச்சே தவிர 10,600 பேரில் ஒருவராக கலந்து கொண்டவருடைய பெயர் ஒரு ஏட்டில் வந்தது. 10,600 முதல் பரிசு பெற்ற கவிதைப்பத்தின் பெயர் வரவில்லை. இப்படிப்பட்ட இடைஞ்சல்கள், இடையூறுகள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்படுகிற வேலையெல்லாம் ஏகலைவன், சம்பூகன், நந்தன் காலத்திலிருந்து கவிதைப்பத்தின் காலம் வரை தொடர்கிறது. ஆனாலும் அதை தகர்த்தெறிகிற முயற்சியிலே இடைவிடாமல் உழைப்பேன், இயன்றவரை உழைப்பேன் என்று உழைத்து கொண்டிருக்கிற, எந்த பிரதிபலனும் கருதாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் சமூக நீதியை காக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு துணை நிற்கிற பெருமான் நம்முடைய பெருந்தகை ஐயா சுபவி அவருடைய கையிலே இந்த விருது பெறுவதை நான் என்னுடைய வாழ்நாளிலே பெரும் பேராக கருதுகிறேன். எனக்கு வெறும் வார்த்தையெல்லாம் பேசியெல்லாம் பழக்கம் கிடையாது. கலைஞட்டையும் அப்படி தான் பேசுவேன், தளபதிட்டையும் அப்படி தான் பேசுவேன். அது பலமோ பலவீனமோ இழப்போ லாபமோ கவலைப்படுவதே கிடையாது. அதெல்லாம் ஐயா போன்று கொடுத்த ஊட்டமும் ஊக்கமும் தான். அந்த வகையிலே அந்த விருதுகள் பட்டியலிலே வடசென்னை தமிழ்ச்சங்கம் வழங்கியிருக்கிற இந்த விருது எனக்கு மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த நல்ல வாய்ப்பிலே நேரத்தை அதிகம் எடுத்துக்கொண்டதாக கருத வேண்டாம். இது ஒரு சில விஷயங்களை பதிவு செய்கிற கிடைக்கிற ஒரு அரிய வாய்ப்பாக நினைத்து கொண்டு ஒரு செய்தியை சொல்கிறேன். சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது எனக்கு கிடைத்த போது நன்றி சொல்வதற்காக கோபாலபுரம் சென்றிருந்தேன். அயல் நாட்டிலே நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு விருது கிடைக்க பெற்று அவரும் தலைவருக்கு பூங்கொத்து வழங்கி நன்றி சொல்ல வந்திருந்தார். கோபாலபுரம் மின் தூக்கிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் கலைஞர். அவர் வந்தது பார்க்குற மாதிரி நான் உட்காந்து என்னுடைய எதிர்ப்புறத்தில் கீழே கோபாலபுரத்தில் அந்த வரவேற்பு அறையில் வைரமுத்து உட்காந்தாங்க. வந்தார் கலைஞர், என்னையை பார்த்தாரு. நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. ஆனாலும் அவர் பார்க்குறாரு. அவருடைய பார்வையே எவ்வளவு இதமானது என்று உங்களுக்கு தெரியும். வைரமுத்தை பார்த்தாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? வைரமுத்தையும் என்னையும் பார்த்து வைரமுத்து பார்த்து சொல்கிறார், ஓ இலக்கிய கவிஞரும் இலட்சிய கவிஞருமானார். வைரமுத்துவை கவிப்பேரரசரை இலக்கிய கவிஞர்னாரு, என்னை பார்த்து இலட்சிய கவிஞர்னாரு. அதை விட விருது வேறு என்ன இருக்க முடியும்? முரசொலியிலேயே எழுதினார், அடுத்த வாரம் எழுதினார். இலட்சிய கவிஞன் தம்பி கவிதை பித்தனுக்கு பெரியார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த விருது வழங்கப்பட்ட நேரத்தில் நண்பர்களே, பெயரை சொல்வது தவறல்ல, சேக்கு தமிழரசன் என்கிற ஒரு அமைப்பில் ஒரு சாதிய அமைப்பை வைத்திருந்த ஒரு தோழர் இப்போ இருக்கிறார். அவர் எங்களுக்கு அது அந்த உணவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நண்பர் தான் அவர். அவர் என்ன பண்ணார்னா, முதல்வராக இருந்த கலைஞரை கடுமையாக விமர்சித்து என்ன எழுதினார்னா, விருதுகள்லாம் அறிவிச்சிருக்கீங்க தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கீங்க, அது என்ன அம்பேத்கர் விருது போய் நல்லக்கண்ணுக்கு அறிவிக்கிறீங்க, இது முறையற்றதுன்னு வெளிப்படை எழுதியிருந்தார். கலைஞர் பதில் சொல்லவே இல்லை, முரசொலியில் எப்பொழுதுமே பதில் சொல்லவே இல்லை. அன்றைக்கு திருவள்ளுவர் விருது நம்முடைய குன்றக்குடி அடிகளாருக்கும், பெருந்தலைவர் காமராஜர் விருது பட்டுக்கோட்டை மாரிமுத்து அவர்களுக்கும், ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு அம்பேத்கர் விருது, எனக்கு பெரியார் விருதும் அறிவிச்சிருந்தாங்க தலைவர். வள்ளுவர் கூட்டத்தில் விருது வழங்குகிற விழாவில் தலைவர் பேசுகிறாங்க. ஒரு தம்பி இந்த விருது வழங்குகிற விழாவையெல்லாம் விமர்சனம் பண்ணி தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறார். வார ஏட்டில் எழுதினார், அப்புறம் நாலு ஏட்டில் எழுதினார், அதுக்கு முன்னால் மாத ஏட்டில் எழுதினார். அவருக்கு ஏன் தான் இந்த வேகம் தெரியல, யார் மனதை திருப்திப்படுத்த எழுதி கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்பேத்கர் விருது அம்பேத்கர் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறாரோ அதில் பிறந்தவங்களுக்கு தான் வழங்கணும்னு சொல்கிறார். அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? அம்பேத்கர் எந்த கொள்கைக்காக வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தாரோ அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு களத்தில் நின்ற ஒருவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் சொல்கிறார் வள்ளுவர் கோட்டை உரையில், பாராட்டு விழாவில், நல்லக்கண்ணு குடும்பத்திலே, பெரியவர் ஐயா நல்லக்கண்ணு குடும்பத்திலே ஒரு கொலை நிகழ்ந்து விட்டது. அடுத்த கனப்பொழுது அங்கே போய் நல்லக்கண்ணு நின்று இது தொடர்பான அடுத்த கட்டத்துக்கு யாரும் போயிடக்கூடாது, இந்த இழப்புக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் போகக்கூடாது, என்னுடைய உறவினர் என்னுடைய மாமனார் அவர், இதை நான் பார்த்துக்கிறேன் என்று அடுத்த நாளோ அன்றைக்கு நள்ளிரவோ ஒரு 100 தலையாவது விழக்கூடிய பேர் இழப்பை ஒற்றை தனிமனிதராக நின்று தடுத்து சமூக நல்லிணக்கத்திற்கு பாதுகாப்பாக இருந்தவர் நல்லக்கண்ணு. அவருக்கு கொடுக்காமல் அம்பேத்கர் விருது யாரு கொடுப்பது என்று கேட்டுவிட்டு கலைஞர் உரையை தொடர்கிறார். அது போகட்டும், மும்பை விமான நிலையத்தில் அம்பேத்கர் வந்து இறங்குறாரு. செய்தியாளர்கள் போய் அவரை கேட்குறாங்க, தடுத்து நிறுத்தி கேட்குறாங்க, ஐயா பல கேள்வி கேட்குறாங்க, முக்கியமான ஒரு கேள்விக்கு அம்பேத்கர் சிரித்துக்கொண்டே நடக்கிறார். ஆனால் அவரை தடுத்து நிறுத்தி கேட்குறாங்க, உங்களுக்குன்னு தலைவர் யாராவது வழிகாட்டி உண்டான்னு கேட்குறாங்க அம்பேத்கரை.
எனக்கு வழிகாட்டி புத்தர் தான், அதான் நான் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. இல்லையா, அப்படி யாரேனும் தலைவராகவோ வழிகாட்டியோ ஏற்றுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் வாழ்நாளில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டுக்கிற யாரையாவது அதற்கு முழு தகுதி உள்ளவர் நீங்கள் கருதுறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய வழிகாட்டி புத்தர் தான் தத்துவார்த்த ரீதியாக. ஆனால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை, தத்துவம், சித்தாந்தம் இவற்றையெல்லாம் முழுமையாக கடைப்பிடிக்கிற ஒரு மனிதர் தான் எனக்கு வழிகாட்டியை திகழுவார் என்று கருதுவீர்களே, ஆனால் எனக்கு வழிகாட்டியின் தலைவரமாக இருக்க தகுதி உள்ளவர் தந்தை பெரியார் தான் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களாலேயே தலைவராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வேன் என்று பொதுவெளியிலே கல்வெட்டாக வார்த்தைகளை உதிர்த்தாரே அம்பேத்கர். அந்த அம்பேத்கரால் பாராட்டப்பட்ட பெரியார் விருது என் தம்பி கவிதைப்பித்திற்கு தான் கொடுத்துருக்கேன். இது அந்த தம்பிக்கு தெரியாமல் போனது தான் வருத்தமாக இருக்குங்க தலைவர். அதில் பல நுட்பம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். பெரியார் விருது கவிதைப்பித்தனுக்கு கிடைத்திருக்கிறது என்பது தமிழரசனுக்கு தெரியல, கவிதைப்பித்தன் யாருன்னு தமிழரசனுக்கு தெரியல என்று எவ்வளோ பெரிய செய்தி பாருங்கள். இதெல்லாம் நான் எங்கே போய் இங்கிறதுன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சட்டமன்றத்தில் 96ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக 24,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று போய் இருந்த பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் நம்முடைய கூட்டணியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்துட்டாங்க. மூப்பனர் நம்ம கூட இருந்தார். அந்த கட்சியில் டாக்டர் செல்லகுமார் இளைஞரணியினுடைய மாநில செயலராக இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்த முதல் மானிய கோரிக்கையிலே, காவல்துறை மானிய கோரிக்கையில் நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதத்தில் திமுகவை கடுமையாக, மிக மிக கடுமையாக, அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கூட பயன்படுத்தாத வார்த்தையெல்லாம் சொல்லி கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஈரல் கருகி விட்டது திமுக ஆட்சியிலிருந்து முதலமைச்சருக்கு எதிராக நின்று பேசுகிறாரு. நீங்கள் வேறு எந்த தலைவரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா திமுகவினுடைய உழைப்பால் வியர்வையால் சட்டமன்ற உறுப்பினராகி உட்காந்துக்கிற ஒருத்தர், அந்த துறையை கையில் வைத்திருப்பவர் முதலமைச்சர் எதிரே உட்காந்துக்கிறார் தெரிஞ்சு, இவருக்கு அவருக்கு பொது வாழ்க்கையினுடைய வயதிலே கூட எவ்வளவு நீண்ட இடைவெளி என்பதையும் மறந்து போய் மிக மிக பக்குவ குறைவாக பேசுகிறாரு. கலைஞர் கோபமாயிருவார் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ இங்கே ஒரு தோழர் சொன்னார்ல, வாத விவாதங்களில் தொலைக்காட்சியில் கடுமையாக பேசுவாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் ஐயா கோவப்படாமல் பேசுகிறீங்கன்ட்டு. அதுதான் ஐயா சுபவியுடைய தனித்தன்மையே. அவரை பற்றி, ஐயாவை பற்றி எல்லாரும் வியந்து கேட்கிற ஒரு செய்தி அது ஒன்று. கேட்கிறவனே நொந்து போயிடுவான், ஏன்னா கோபமே வர மாட்டேங்குது. ஆனால் அந்த கோபத்தோடு பேசினால் என்ன அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று நாமெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ 1000 எரிமலைகளை நமக்கு உண்டாக்கிடுவார். அது இன்னும் யாருக்கும் அவருக்கு நிகராக, ஐயாவுக்கு நிகராக யாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. பேசும்போதே வகுப்பெடுக்கிற மாதிரி பேராசிரியராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பெருமை நமக்கு. அந்த சட்டமன்றத்தில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார் செல்லகுமார். அப்போது கொறடா, அரசு சட்டமன்ற கொறடா ஒரு துண்டு தாளில் ஏதோ கலைஞர் எழுதி கொடுத்தாரு. நாங்கள் அதையும் கவனிக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு வர்றாரு, யாரையோ பார்க்க வர்றாரு. பார்த்தா என்னகிட்டே வந்துட்டார், என்னுடைய இருக்கைக்கே வந்துட்டார். கொறடா தாளை கொடுத்தா கலைஞர் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருந்தார் தெரியுமா நண்பர்களே? ஒரு துண்டு வெள்ளைச்சீட்டில் அன்புள்ள கவிதைக்கு ஒரு கோடு, மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் அவர்களுக்கு. நீங்கள் அந்த தேசிய இந்த வார்த்தையில் கவனிக்கணும். செல்லகுமார் நாகரிக குறைவான வார்த்தையில் கொட்டிக்கிட்டு இருக்கிறார். கலைஞரை விமர்சனம் செஞ்சு, ஈரல் கருகிருச்சு, சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது, இதெல்லாம் ஆட்சியான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வீரபாண்டியார்லாம் ரொம்ப கோபமாகி வேற ஒரு நிலைக்கெல்லாம் போயிட்டார். தலைவர் அமைதியாக இருந்துட்டு இந்த கடிதம் என்கிட்ட வருது. அன்புள்ள கவிதைக்கு ஒரு கோடுக்கு, மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் அவர்களுக்கு நயங்குன்றாமல், நளினங்குறையாமல், நாகரிகம் தவறாமல் அடுத்து நீ பதில் சொல்லி பேச வேண்டும். இப்படிக்கு மூக்கா. இந்த தாள் என் வீட்டில் இருக்க ஒரு பேழையில் கிடைத்த விருதுகளிலெல்லாம் பெரிய விருது அது என்று நான் போற்றி மகிழ்கிறேன். ஏன்னா சட்டப்பேரவையில் அவர் உட்பட 234 பேர் இடத்துல போய் கவிதைப்புத்தனுக்கு பேச சொல்லலான்னு நம்பி கொடுத்தாரு. அன்றைக்கு அதை இதில் என்ன அன்றைக்கு ஒரு பெரிய என்னுடைய இக்கட்டுன்னா, நான் அன்றைக்கு தான் ஊர்லேருந்து வந்து அந்த குறிப்புகள்லாம் படிக்க முடியாமல் இப்படி உள்ளே உட்கார்றேன். நேராக சட்டமன்றத்துக்கு போயிட்டேன். பிறகு இடப்பக்கத்தில் சேதுநாதன், வலப்பக்கத்தில் செங்கை சிவம், இவங்கெல்லாம் உட்காந்து குறிப்பில் கொடுக்க இன்னும் கொஞ்சம் செல்லகுமார் பேசினா குறிப்பிடுதலாமே நினச்சிக்கிட்டு நான் இருந்து பேசினேன். அது சிறப்பாக அமைஞ்சு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அன்றைய எதிர்க்கட்சியில் சோபாவே என்னை அறைக்கு வர சொல்லி பாராட்டினாங்க. தலைவர் பாராட்டினாங்க. தலைவருடைய நம்பிக்கையை பெற்றேன். அந்த அளவுக்கு என் மீது அன்பை பொழிந்தவர், பாசம் பொழிந்தவர். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிற வாய்ப்பு கொடுத்தவர். ஒரு முறை கூட 10 பைசா நான் செலவு பண்ணதே இல்லை. கலைஞர் தான் பண்ணுவார். நாடு முழுக்க இருக்கிற வேட்பாளர்களுக்கு பூரா பணம் எவ்வளோ கொடுக்குறாரோ அதை விட கூட எனக்கு கொடுப்பாரு.
அந்த கூட கொடுக்கறது மட்டும் யாருக்கும் தெரியாது. அதை விட நீங்கள் யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்பவே மாட்டீங்க. 1983ஆம் ஆண்டு எனக்கு திருமணம். நானே போய் தேதி கேட்டேன், கொடுத்துட்டாரு. அதை பற்றி சொன்ன நேரம் அதிகமாக இப்போவே நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஆமாம், குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பேசுகிற வாய்ப்புகள் நம்ம பிற மேடைகளை கிடைக்கல. எங்கள் வீட்டுக்கே வந்து திருமணம் பண்ணி வச்சார். எனக்கு பண்ணார். தேதி கேட்க போயிருந்தேன். செப்டம்பர் 10ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு திருமணத்துக்கு நான் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கேட்க போனேன். புதுக்கோட்டையில் அப்போது ஒரு கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை. யார் வந்தாலும் புதுக்கோட்டைக்கு வரமாட்டேன், நேத்தானே திட்டி அனுப்புனேன். நீ இப்போ வந்திருக்கிற, அதுவும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி கேட்குற. 3 மாதத்துக்கு முன்னாடியே எஸ்.எஸ். சென்னரசன் பொன்முத்துராமலிங்கம் மதுரைக்கு தேதி வாங்கிட்டு போயிட்டாங்க தெரியுமாலாம் சொல்லி முடித்தார். இல்லையா, நீங்கள் திருமணத்துக்கு வந்துடுவீன்னு நான் சொல்லிட்டேன் எல்லார்ட்டையும். என்னை கேட்க நீ எப்படி சொல்லலாம், அனுமதி வாங்க வேணாமா, யாருக்கு திருமணம்னாரு. எனக்குன்னு. கண்டேன் சீதையன்னு கேள்விப்பட்டது இல்லையா, முதலே உனக்குன்னு சொல்கிறது இல்லையா, சரி வந்துடுறேன், மாலையில் வச்சுக்கிறியா, வந்துடுறேன், மதுரை திருமணம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னாரு. வந்தார். வருவதற்கு முன்னாள் நண்பர்களே, ஒரு இளந்தூரல் போட்டு கொண்டிருந்தது முதல் நாள், திருமணத்துக்கு முதல் நாள். நான் அந்த மேடையை சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்துச்சு, 3 உருளை வண்டி. அதில் ஒருத்தர் வந்து இறங்கினார், குட்டையாக கருப்பாக இறங்கினார். பார்த்தா நம்ம எஸ்ஏ உசேன், 1000 விளக்கு உசேன், நினைவில் வாழும் லட்சிய வீரர் உசேன் வந்து கிட்டக்க வந்து இடுப்புலேருந்து ஒரு மஞ்சள் பை எடுத்து கொடுத்தாரு. தலைவர் கொடுத்துட சொன்னாங்க, நீ சிரமப்படுறியா, தேதியை வாங்கிட்டியா. அவர் 10,000 ரூபா, 1983ஆம் ஆண்டு 10,000 ரூபா. அது எவ்வளோ பெரிய தொகைன்னு உங்களுக்கு சொல்லணும்னா, அன்றைக்கு என் திருமணத்தை முடிச்சுட்டு அன்றைக்கு மாலையில் ஒரு நிதியளிப்பு கூட்டம், அன்றைக்கு திமுக சார்பாக நடத்திய விழாவில் பொதுக்கூட்டத்தில் வழங்கிய நிதியே 10,000 ரூபா தான். இப்படி தொடர்ந்து நான் ஏன் இந்த விருது பெறுவதற்கு தகுதி உள்ளவன்னு உங்கள்கிட்ட சொன்னப்போ கூட மேலோட்டமாக பார்த்தா திமுறா சொல்கிறாமல் இருக்குன்னு தோணியிருக்கும். இந்த பாச உணர்வை தான் நான் தகுதின்னு சொன்னேன். அவர் மீது நான் வைத்திருந்த அன்பு, அவர் என் மீது வைத்திருந்த பரிவுணர்ச்சி கலந்த ஒரு அன்பு, இதுதான் தகுதி என்று சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனோடு ஒரு 38 ஆண்டு காலம் அவர் மடியிலேயே அமர்ந்து அரசியல் செய்கிற வாய்ப்பு, அறிமுகமான தேதியிலிருந்து அவருடைய இறுதி மூச்சு அடங்குகிற வரை அவருடைய பிறந்தநாள் விழா கவியரங்களை என்னுடைய பேர் அவர் இல்லாமல் நடத்தியதே கிடையாது. அதனால தான் ஐயா வந்து கவிதை புத்த பாட்டு எழுதான்னு சொன்னப்போ மகிழ்ச்சியோட ஐயா ஒத்துக்கிட்டாங்க. நான் முதல்ல ஐயாவுக்கு அடுத்து நான் தான் முதல்ல பாட்டு அனுப்பிவிட்டேன். அது எனக்கு உடனே ஐயா ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. கலைஞர் வந்து இந்த கவிஞர்கள்லாம் பாட்டு எழுதி கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ கவிதை அனுப்பிட்டாருன்னு சொன்னேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாருன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரோடு வாழ்ந்திருக்கோம், பழகியிருக்கோம், அவருடைய பார்வையில் வெளிச்சத்தில் உயர்ந்திருக்கிறோம். அவரை பற்றி நான் சொல்லுவேன், இருளிடையே கூட ஒளி தோன்றும், இடர்தடை நீங்கி வழி தோன்றும், நீ இளநகை பூத்தால் மௌனத்தின் இறுக்கம் களைந்து மொழி தோன்றும். அவரை வச்சுக்கிட்டே பாடிய கவிதைகள் இது நிறைய. முரசொலியில் 30,000 வரிகள் எழுதிட்டேன் ஒரு இயக்கத்தில். அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு கவிஞன் இவ்வளோ எழுதிய வரலாறு எந்த இயக்கத்துக்கும் கிடையாது. அந்த வாய்ப்பு எனக்கு கலைஞர் வழங்கினார். இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இருளிடை கூட ஒளி தோன்றும், இடர்தடை நீங்கி வழி தோன்றும், நீ இளநகை பூத்தால் மௌனத்தின் இறுக்கம் களைந்து மொழி தோன்றும், கருகிய சருகும் புல்லாகும், காய்ந்த பதரும் நெல்லாகும், உன் கை விரல் பட்டால் வெறும் கூழாங் கல்லும் வைரக்கல்லாகும். அப்படி வைரக்கல்லாக எங்களை உருவாக்கிய கலைஞர், அவர் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நேரத்திலே என் மனம் படாத பாடுபட்டது. எதற்காக பாடுபட்டது? மரணம் என்பது தவிர்க்க முடியாது என்று தெரிந்தும் பகுத்தறிவு சார்ந்த ஒரு கவிஞனுக்கு அப்படி மனம் படாத பாடுபட வேண்டுமா என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம். என்னுடைய மனம் பட்ட பாட்டுக்கு காரணம் என்னவென்றால், எவ்வளவு எழுதியிருக்கும் அந்த கலைஞரை அணுவா அங்குலமாக ரசித்து எழுதியிருக்கும். நிறைய எழுதியிருக்கேன். ஒரு கவியரங்கத்தில் அவருடைய வழுக்கையை பற்றி மட்டுமே எல்லாம் பாடினாங்க. அப்போ தான் நான் வளர்ந்து வர்ற நேரம் அவருக்கு பின்னால் உட்காந்துருந்தேன். முன்னாடி உட்காந்தவங்க பூரா வழுக்கையை பாடும்போது அவருக்கு பின்னால் இருக்கவன் நான் வழுக்கை எப்படி பாடி பார்த்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. அங்கே தான் பாடின, நிலை வழிக்கு போகாத தலைவனே நீ நேர்மைக்கு சிறகடிக்கு வானம் பாடி, தலை வழுக்கை அல்ல இது தினமும் வந்து தமிழெண்ணெய் முகம் பார்க்கு நிலை கண்ணாடி என்று பாடினேன். மழலை போல் முகம் சிரித்தபடி, மைபோடாமல் கருத்த முடி, அழகு நிறமோ தங்கப்பொடி, வயது 60 என்றால் அது எப்படி என்று இப்படி தொடர்ந்து நிறைய எழுதியிருக்கிறேன். என் மனம் பட்ட பாடு என்னவென்றால், பெரியோர்களே, நண்பர்களே, இவ்வளவு எழுதியிருக்கோமே, ஒருவேளை உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற அந்த தலைவனுடைய மூச்சு இயற்கையால் கவரப்பட்டு விட்டால், நம்மை விட்டு தலைவர் பிரிந்து போய்விட்டாருங்கிற நிலை நமக்கு வந்து விட்டால் ஏதாவது எழுத முடியுமா நம்மால் என்று துடித்து கொண்டிருந்தேன். நிச்சயமாக உச்ச துயரத்தில் இருக்கிற நம்மால் எப்படி வார்த்தைகளை உதிர்த்து கவிதைகளை வடிக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் எழுதிவிட்டேன். நான் தலைவர் மறைந்த போது எழுதிய கவிதை, காய்ந்து விட்டது என் எழுதுகோளின் கடைசி சொட்டு,
இரங்கல் கவிதை எழுத நான் முயற்சி செய்கிறேன் கண்ணீர் விட்டு. காய்ந்து விட்டது என் எழுதுகோளின் கடைசி சொட்டு. இரங்கல் கவிதை எழுத நான் முயற்சி செய்கிறேன் கண்ணீர் விட்டு. பாய்ந்து விட்டது காவிரி கடலின் கரை எல்லையை தொட்டு. பாய்ந்து விட்டது காவிரி, காவிரியில் தானே இருந்தார். காய்ந்து விட்டது என் எழுதுகோளின் கடைசி சொட்டு. இரங்கல் கவிதை எழுத நான் முயற்சி செய்கிறேன் கண்ணீர் விட்டு. பாய்ந்து விட்டது காவிரி கடலின் எல்லையை தொட்டு. அந்த பறந்து விட்டது அஞ்சுகொத்தாயின் பாசச்சிட்டு. எங்கே 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 என்று இதயம் விம்மி துடிக்கின்றதே. என்று காண்போம் இனிமேல் உன்னை எங்கள் நெஞ்சம் வெடிக்கின்றதே. மங்கா புகழின் மாபெரும் தலைவா, மங்கா புகழின் மாபெரும் தலைவா, மழலையும் கண்ணீர் வடிக்கின்றதே. மறுநாள் விடியில் நீ இல்லாமலா மனதில் பித்து பிடிக்கின்றதே என்று எழுதினேன். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, தலைவருடைய புகழுடம்பு அண்ணா நினைவிடத்துக்கு அருகில் கடற்கரையில் புதைக்கப்பட போகிறது. சகோதரி கனிமொழியுடைய புதல்வர் ஓடி வந்து ஒரு பேனாவை கொடுக்கிறார், பார்த்திருப்பீர்கள். தலைவர் அணிந்திருந்த மஞ்சள் துண்டு, அவர் அணிந்திருந்த அவருக்கே அழகு தோட்டத்தை வழங்குகிற கருப்பு கண்ணாடி எல்லாம் இருக்கும். அந்த பேனாவை வைக்க மறந்து போயிட்டாங்களா நேரத்தில் ஓடி வந்து அந்த சின்ன குழந்தை பையன் கொடுப்பார், கனிமொழியுடைய புதல்வர் கொடுப்பார், அந்த பேனாவை வைப்பார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ போட்டு பாருங்கள் அந்த இதை வலைத்தளத்தில். இந்த நுண்ணோக்கி கருவி அருகிலே தலைவர் முகத்தை காட்டுகிற போது கருப்பு கண்ணாடியும் மஞ்சள் துண்டும் அந்த பேனாவும் தெரியும். அவர் தலைமாட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு முரசொலி, அன்றைக்கு வந்த முரசொலி இருக்கும். அந்த முரசொலியில் வந்த ஒரே கவிதை என்னுடைய கவிதை. இன்றைக்காவது ஒரு 1000, 3000, 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கீழடி அகழாய்வு மாதிரி அண்ணாவுடைய சந்தன பேழையை கலைஞருடைய புகழுடமை எடுத்து பார்த்து எதிர்கால தலைமுறை பார்க்க வாய்ப்பு வருகிற போது கலைஞர் தலைமாட்டிலே முரசொலி இருக்கும். அவருடைய மூத்த பிள்ளை முரசொலியிலேயே அவருடைய இன்னொரு பிள்ளையாகிய கவிதை பித்தனும் இருப்பேன். அந்த தொடர்பும் அந்த உணர்வோட்டமும் தான் கலைஞர் விருது வடசென்னை தமிழ்ச்சங்கம் எனக்கு வழங்குவதற்கு நான் முழு தகுதி வாய்ந்தவன் என்று என்னை சொல்ல வைத்தது. அந்த உணர்வு தொடரும். ஐயா அவர்கள் மிகுந்த இடர்பாட்டுக்கிடையில், மிகுந்த நெருக்கடிக்கிடையில் எடுத்த இலட்சிய பயணத்தை பல்வேறு சோதனைகளுக்கிடையில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு துணை நிற்க வேண்டிய கடமை வடசென்னை தமிழ்ச்சங்கம் போன்ற நண்பர்களுக்கு உண்டு. நாம் ஐயாவுக்கு தோள் கொடுப்போம், துணை இருப்போம். கலைஞர் விருது வழங்கியிருக்கிற வடசென்னை தமிழ்ச்சங்கத்திற்கு நான் எப்படி நன்றி தெரிவிப்பேன்? எப்பொழுதும் போல் இனமான கவிஞனாக எழுதுவேன். புரட்சி கவிஞரை பற்றி எழுதுகிற போது கழுத்து பிடரி சிலிர்க்க நிமிர்ந்தான் கண்களில் அனல் தேக்கி, இங்கு கால் வைத்திடுமோ இந்தியன் எழுந்தான் களத்தில் பகை நோக்கி, எழுத்து வடிவில் நெருப்பை உமிழ்ந்தான் எரிமலை உண்டாக்கி, அவன் எடுத்து பிடித்தது எழுதுகோல் எந்திர துப்பாக்கி என்று எழுதினேன். அந்த எந்திர துப்பாக்கியாக என்னுடைய எழுதுகோல் எப்போதும் தொடரும். கலைஞருக்கு எழுதுகிற போது கூட செம்மொழி அறிவிப்பை அவர் அறிவிக்க செய்த நேரத்தில் எழுதினேன். அவைக்கன்று பரிசளித்தான் அதிகமான நெல்லியை, தமிழ் அன்னைக்கென்று பரிசளித்தாய் வடவரால் என்று இல்லையை, என்ன பரிசு உனக்களிப்பேன் ஏழை இந்த பிள்ளையே, என் எழுதுகோலை அர்ப்பணித்தேன் எவருக்கும் அது இல்லையே என்று அந்த எழுதுகோள் தன் பணியை தொடரும் என்கிற உறுதிமொழியை இந்த திராவிட பள்ளிகளை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். 1991 முதல் 96 காலங்களில் நிலவிய கடுமையான அரசியல் சூழலில் சாதி ஒழிப்பு, ஈழ ஆதரவு குரலை தடையின்றி ஒலித்த தோழர் சுபவீரபாண்டியனை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இனி இதழின் தொகுப்பாசிரியர் அழகிய பெரியவன். விலை ரூபாய் 500 மட்டும். தமிழ்நாடு முழுவதும் தபால் செலவு இலவசம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.